வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாக நம்ம காஃபி டீலாம் எடுத்துப்போம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ட்ரிங்க் செய்யறதுக்கு ஒரு பவுடர் தான் இப்போ ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த பவுடர் செய்யறதுக்கு எல்லாமே ஆரோக்கியமான பொருள் தான் சேர்த்த போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை இது மாதிரி வெடிக்க ஆரம்பித்தோன்னே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். அடுத்து நிலக்கடலை அதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காய்கறிகளை விட அதிக புரதச்சத்து இருக்கனால இதையும் நம்ம அதை சேர்த்திக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான், லைட்டாக வறுத்தா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போது கம்பு 1 கப்பு சேர்த்திக்கலாம். இதில் அதிகமான கால்சியம், அயன், புரதச்சத்து அதுவும் இல்லாமல் நார் சத்துலாம் அதிகமாக இருக்கனால நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்திக்கலாம். நீங்கள் பெரிய ஜவ்வரிசியும் சேர்த்திக்கலாம், இல்லைனா சின்னதும் சேர்த்திக்கலாம், எது வேணால் சேர்த்திக்கலாம். இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எலும்பு ரொம்பவே உறுதியாக இருக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் எலும்பு தேய்மானம் ஆகிறவங்க இதை ரொம்பவே எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி பொரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அடுத்து 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். தேவையான அளவு முந்திரியும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக சூடு ஏறினோன்னே நம்ம ஒரு 3 ஏலக்காவை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கடலைக்கு இது மாதிரி தோல்லாம் எடுத்துருங்க. அடுத்து நம்ம இதை நல்லா ஆற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம சலிச்சுக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா கலந்து விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் இதை மாதத்துக்கு ஒரு டைம் கூட அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இதை நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போது பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். கூட காய்ச்சின பாலை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அது மாதிரி கொடுக்கறக்கு இதை நம்ம கொடுத்தா ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.